வத்தலை பழம் தான் விருப்பமாக கிடக்கு. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு என்ன மாதிரியான காணொலியாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தான் எல்லாரும் வீட்டை ஃப்ரீயாக நிற்கிறோம். அப்போ ஒரு அருமையான ஒரு விருந்து ஒன்று தான் நாங்கள் இன்றைக்கு சமைக்க போகிறோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி டெவல் செய்ய போகிறோம் சிக்கனில். அதோட பார்த்தீங்கன்னா நல்ல கேரட் லீவ்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு சோறு ஒன்று கண்டி எடுக்க போகிறோம். அதோட கத்திரிக்காய் கறி வைக்க போகிறோம். இந்த மச்ச சாப்பாடுனாலே முக்கியமாக கத்திரிக்காய் கறி தான் தேவைப்படும். அதுதான் அதுக்கான டேஸ்ட்டை கொண்டு வரதே அந்த கத்திரிக்காய் கறி தான். அதோட முட்டையை வச்சு எடுக்க போகிறோம். நல்ல வாழை மீன் வாங்கி அதை பொரியலும் செஞ்சு அதோட நாங்கள் அதை ஒரு குழம்பும் வச்சு எடுக்க போகிறோம். இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சமையல் செய்வோம்னுட்டு கடைக்கு போயிட்டார் கறி எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு. நாங்கள் வார வீட்டுக்குள்ளே இந்த வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுப்போம்னுட்டு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சோம்னால் வந்த உடனே கறி வைக்கலாம் வேகமாக செய்திடலாம்னுட்டு இதுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு சம்பா அரிசி சோறு தான் காய்ச்ச போகிறோம். இந்த வடிவாக கழுவி எடுக்கிறோம். தண்ணியெல்லாம் கொதிக்க வச்சுட்டேன். மஞ்சள் எல்லாம் போட்டு தான் தண்ணிக்குள்ளே கொதிக்க வச்சேன். லைட்டாக மஞ்சள் போட்டால் நல்லா இருக்கும் சோறு, பார்க்கவும் படிப்பாக இருக்கும். அதுக்காக மஞ்சள் ஒன்று போட்டுருக்குறேன். இன்றைக்கி சோறு அவிஞ்சு கொண்டு இருக்குது. நல்லா சம்பா அரிசி போட்டு சோறு அவிக்குது. அதோட கோழி இறைச்சி வாங்கி இருக்கிறோம். இது இன்றைக்கி டெவல் தான் செய்ய போகிறோம். இறைச்சியில் இதுக்கு ஒரு கத்திரிக்காய் பால் கறி வைக்க போகிறேன். இறைச்சி என்றாலே கத்திரிக்காய் பால் கறி டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வாழை மீன் எடுத்துருக்கிறோம். இதில் அரைவாசியை நான் குழம்பு வச்சோண்டு கொஞ்சத்தை பொரிச்செடுக்க போகிறேன். வாழை மீன் நிறைய முள்ளு தானே, சின்னாக்கள் சாப்பிட மாட்டேன், பொரிச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவேன். இஞ்சால லீட்ஸ் கறி மிளகாய் கரட் எல்லாம் எடுத்துருக்கிறேன். இது டெவலுக்கும் சேர்க்க போகிறேன். அதோட சோத்துக்கும் சேர்க்க போகிறேன். அதோட இஞ்சி அதுகள் எடுத்துருக்கிறேன். டெவலுக்கு தேவை. இதில் தான் நாங்கள் இன்றைக்கு சமைச்செடுக்க போகிறோம். இதோட முட்டையும் அவிச்செடுக்க போகிறோம். இன்றைக்கி கோழி இறைச்சி எடுத்துருக்கிறோம் டெவல் போடுறதுக்காக. அப்போ அதை இறைச்சி துண்டுகளாக சின்ன சின்ன துண்டுகளாக வட்டி எடுப்போம் கணக்காக. இது கொஞ்சம் பெருசாக தானே இருக்கணும். பெருசாக இருந்தால் தான் பொரிச்செடுக்க கணக்காக இருக்கும். அப்போ எங்களுக்கு சோறு எல்லாம் அவிஞ்சு கணக்காக வந்துட்டுது. இதை இறக்கி எடுக்க போகிறேன்னா நாங்கள் இறைச்சி எல்லாம் வெட்டி வடிவாக கழுவி எடுத்துட்டோம். இப்போ இதை அவிய விட போகிறோம். அதுக்குள்ளே கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து உப்பும் சேர்த்து தான் அவிய விட வேணும். இதை நல்லா வடிவாக பிரட்ட வேணும். பிரட்டிட்டு தான் நாங்கள் அவிக்க வேணும். தண்ணி காணாட்டி கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் நாங்கள் அவிக்க வேணும். எங்களுக்கு தண்ணி காணாது, கொஞ்சமாக நான் தண்ணி சேர்க்குறேன். இந்தளவும் காணும். நாங்கள் ரஜிக்கு உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு பிரட்டி எல்லாம் வச்சுருக்கிறோம். இப்போ அவிக்க போகிறோம். அவிச்சு தான் பொரிச்சிருக்கிறோம். இப்போ திறந்து பார்ப்போம். ரஜி அவிஞ்சிட்டு வந்து அவிஞ்சிட்டு இந்த பிரட்டி விட்டோம்னா சரி. எங்களுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் மூடிட்டு எடுப்போம். உங்களுக்கு இறைச்சி எல்லாம் மடி வரைஞ்சி வந்துட்டு பொரிச்செடுக்கிறது தானே. இறக்கி எடுப்போம். இதை இறக்கி வடிச்செடுக்க வேணும். இறைச்சியை நாங்கள் வடிச்செடுப்போம். நான் இந்த தாச்சியில் தான் இறைச்சி பொரிச்செடுக்க போகிறேன். நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொள்ளுவோம். எங்களுக்கு பொரிக்கிறது கணக்கு எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சம் காணும். உங்களுக்கு எண்ணெய் சூடாகிடுது. நாங்கள் இறைச்சியை போட்டு பொரிச்சிடுவோம். உங்களுக்கு ஒரு கா போட்டது பொரிஞ்சு வந்துடுது. வடிச்செடுக்கிறது.
அதனால் நாங்கள் இறைச்சியெல்லாம் நல்லபடியாக பொரிச்சு எடுத்துட்டோம். இனி நாங்கள் இந்த மரக்கறி இலவட்டை வலிக்கிறோம். அதில் முதலாவதாக கத்திரிக்காய் வெட்ட போகிறோம். கத்திரிக்காய் பால் கறி தான் நாங்கள் இன்றைக்கு வைக்க போகிறோம். கத்திரிக்காய் வெட்டைக்கு வழியாக பார்த்து வெட்டணும்னா கத்திரிக்காயில் டக்காண்டு புழு குத்திடும். சரியான பராமரிப்பு இல்லைன்னு சொன்னால் புழு குத்தும். ஆனால் புழு குத்துற கத்திரிக்காய் தான் நல்லது, கறிக்கு எடுக்கலாம். ஏன்னு சொன்னால் அதில் வந்து நஞ்சுத்தன்மை இருக்காது புழு குத்தி இருந்துண்டா. அதுக்காக சில பேர் புழு குத்துற கத்திரிக்காயை பார்த்து வேண்டுறது. ஆனால் நாங்கள் எங்களோட நவீன முறைப்படி நாங்கள் வந்து புழு குத்தாத நல்ல கத்திரிக்காய் தான் பார்த்து வேண்டி வைப்போம். ஆனால் உண்மையாக கூடாது, புழு குத்தி இருந்தால் தான் அதில் ஒரு விசேஷம் இருக்கும் வந்து நம்பலாம். கத்திரிக்காய் பால் கரைக்குத்தானே சின்ன சின்ன துண்டு துண்டுகளாக வெட்டி எடுப்போம். கத்திரிக்காய் வெட்டைக்க தண்ணி ஊற்றிட்டு வெட்டணும். கத்திரிக்காயில் கயர் தானே, அதுக்காக தண்ணி ஊற்றி வெட்டினா கயர் ஊறாது. அந்த கத்திரிக்காய் கருத்து வராது, தண்ணியில் கயர் தண்ணியெல்லாம் போகுது. நாங்கள் லெவலுக்கு தானே இதை வந்து நீள துண்டுகளை தான் வெட்டி பொரிச்செடுக்கணும். சின்ன சின்ன துண்டுகளை வெட்டால் அது கிடக்கிறது தெரியாமல் போடும். அடுத்ததான் நாங்கள் டெவல் போடுறது தேவையான கறி மிளகாயை வெட்டி எடுக்கிறோம். சத்தாரை வெட்டணும், நீள துண்டுகளாக வெட்டணும். சத்தார் வெட்டு லெவலுக்கு நல்ல வடிவாகம் இருக்கும். டெவலுக்கு எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ சோத்துக்கு நாங்கள் இதை பொறிச்சு போடுறது வெட்டுறோம். இது சின்ன சின்ன தான் வெட்டணும். இந்த ஞாயிற்றுக்கிழமைன்றபடியாக எல்லோரும் சேர்ந்து ஒரு சமையல் கிழமையிலே ஒரு நாள் தான் இப்படி கிடைக்கும் எங்களுக்கு சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது. இன்றைக்கு சமைப்போம், இன்றைக்கு சமைக்கிறோம். எல்லோரும் நெடுகலன் நான் தனியைத்தான் இந்த மதிய சமையல் செய்கிறது. ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும்தான், அதுவும் சில ஞாயிறு மிஸ் ஆகிடும். இன்றைக்கு நிற்கிறபடியாக சேர்ந்து சமைக்கிறோம். சோத்தை தானே கரெக்டாக வடிவாக உறைஞ்சி எடுப்போம். உறைஞ்சி எடுத்தால் தான் சின்ன சின்ன இருந்தால் தான் நல்லா இருக்கும். சின்ன சின்ன வெட்டி போடுறத விட உறைஞ்சி போடுறது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் பால் கறி வைக்க போகிறோம். இந்த சட்டி தான் வைக்க போகிறோம். கழுவி போடுவோம். மேலே விறகு அடுப்பில் மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்றோம். அது ஒரு ஆரோக்கியமானதும் அதில் ஒரு தனி சுவையும் இருக்குது. இப்போவே கத்திரிக்காய் நிறைஞ்சிட்டு போல கத்திரிக்காய் நிறைஞ்சிட்டா நான் அவிஞ்சு வரைக்கும் சொட்டு தான் வரேன் அடிச்சட்டியில். அதனால் பிஞ்சு கத்திரிக்காய் தானே. நான் இப்போ கத்திரிக்காய் கறிக்கு தேவையான பச்சை மிளகாயை வெட்டி போடுறோம். பால் கறி தானே இது. கொஞ்சம் குறைப்பு இந்த வெயில் காலத்தில் இந்த அளவுக்கு உரைப்பை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல மங்களுக்கு. இருந்தாலும் இந்த வாய்க்கு உரைப்பில்லாட்டிக்கும் சாப்பிடலாது தானே. இதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கொள்வோம் மிளகாயை. காணும் எனக்கு மிளகாய். கூட இப்போ இயன்ற அளவு நாங்கள் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கொள்கிறோம். சின்ன வெங்காயம் நல்ல குளிர்மை இந்த வெயில் காலத்துக்கு. உள்ளியும் பட்டி போடுறேன். நான் இப்போ கத்திரிக்காய் தேவையான உப்பு சேர்த்துக்கொள்கிறோம். உப்பு வந்து நாங்கள் நிறைய பேருக்கு அவிஞ்சு வரையும் கொஞ்சமாக வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம். அது கொஞ்சமாக மஞ்சளும் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்குள்ளே நான் தேங்காய் பால் 3வது தரம் முடிஞ்ச பால் விட்டுருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து அவிய விட போகிறோம். திறந்து பார்ப்போம். ஒரு சட்டி கத்திரிக்காய் வச்சுனாங்க, காய்ச்சட்டி தான் வந்துருக்கு. கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய்னா அவிஞ்சு நல்லா மசிஞ்சு வந்துட்டு வெங்காயம் நல்லா அவிஞ்சு வந்துட்டு. இது நான் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன்.
இது 2 தரம் முடிஞ்ச பால் தான் எடுத்துருக்கிறேன். அதை மீதாலே அப்படியே சேர்த்துக்கிறோம் இந்த கட்டிப்பால். எப்படி இருக்கு கத்தரிக்காய் பால் கறி. அப்படியே எங்களுக்கு கொதிச்சு வந்தா சரி. இந்த பால் சூடாகி கொதிச்சு வந்தா சரி. இப்போ கொதிக்கட்டு. நான் இந்த மீன் பொரிக்க போகிறேன். சின்ன சின்ன வெட்டி எடுத்துட்டேன். வாழை மீன் பொரிகளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மற்றது வாழை மீனில் நல்ல முள்ளும் இருக்கு நிறைய. முள்ளும் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டான மீனும் வாழை மீன் தான். இதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து உப்பும் சேர்த்து பிரட்டிட்டு நான் பொரிக்க போகிறேன். கத்திரிக்காய் பார்ப்போம். எங்களுக்கு கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டது. நாங்கள் இதை இறக்கி எடுப்போம். ஆறின பிறகு தேசி புளி சேர்த்தா சரி. எண்ணெய் கொதிச்சுட்டு நான் மீனை சேர்த்து பொரிப்போம். நாங்கள் போட்ட உடனே கரண்டி வைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் பொரிய விட்டு வச்சாக்கா எங்களுக்கு அப்படியே துண்டு துண்டாக வரும். அப்படியே பீஸாக வரும். எங்களுக்கு வாழை மீன் பொரிஞ்சிட்டுது. இந்த போட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் கரண்டி வைக்காதபடியே பாருங்கள் அப்படியே பீஸ் பீஸாக வந்துடுது. மீன் கொஞ்சம் போட்ட உடனே கொஞ்சம் பொரிக்க விட்டு தான் நாங்கள் கரண்டி வைக்கணும். மற்ற வாழை மீன் பொரிக்க கொஞ்சம் நல்லா முருவாக பொரிக்கணும். ஏன்னா அந்த முள்ளெல்லாம் பொரிஞ்சு வர வரும். நிறைய முள்ளு தானே. எனக்கு இதெல்லாம் பொரிஞ்சிட்டு நான் எடுப்பேன். நான் பொரிக்க எடுப்பேன். சோத்துக்கு இந்த கரட்டையும் லீட்ஸையும் கொஞ்சம் பதக்கிட்டு போடுறோம். ஒரு கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறோம். அது கணக்க தேவையில்லை. இதெல்லாம் லீட்ஸை கொஞ்சம் பதங்க விடுவோம். உங்களுக்கு லீட்ஸ் கொஞ்சம் பதங்கி வந்துட்டுது. எனக்கு கரட்டையும் சேர்க்க போகிறேன் நான். நான் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுறேன். இதை நாங்கள் ஒரு பிரட்டு தான் காணும். எங்களுக்கு ரெடி ஆகிட்டு நாங்கள் இதுக்கு சோத்துக்குள்ளே சேர்த்து பிரட்டி கொள்ளுவோம். ரைட்டு, நீங்கள் பிரட்டி விட்டீங்களா சரி. நாங்கள் இதுக்கு 2 பேர் செய்ய போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துவோம். 2 பேருக்கு வந்து கணக்கு எண்ணெய் தேவையில்லை. கொஞ்சம் எண்ணெய் காணும். எண்ணெய் சூடாகிட்டது. நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன். சுட்டுதோ சின்ன சின்ன சூடுகள் வாங்கத்தானே வேணும் சமைக்கிறேன்டா. எனக்கு சுட்டுடுது. உங்களை தான் புதுசாக இருக்கும். உங்களுக்கு அது பழக்கப்பட்டது. நல்லா வழங்கணும் இல்லை. எங்களுக்கு லேசாக வழங்கினா காணுது. வழங்கிய ஒன்றா கலண்டு வரும். தெரிஞ்சு இடிச்செடுத்து வச்சுக்க உள்ளியை இனிக்கையும் சேர்த்துக்கொள்கிறோம். கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போக வழங்கினா சரி. கறிமிளகாயும் வீட்டையும் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். நாங்கள் இறைச்சி பொரிக்கையே உப்பு சேர்த்துனாங்க. இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறோம். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்துட்டு நான் பொரித்து வச்சுக்கிறேன். இறைச்சியையும் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு இப்போ சோஸ் சேர்த்துக்கொள்கிறேன். நான் தக்காளி சோஸ் தான் சேர்க்குறேன். பிரட்டேக்கில் நெருப்பு நல்லா இருக்கக்கூடாது. கனலில் தான் இருக்க வேணும்.
கணலில் இருந்தால் சரி. உங்களுக்கு லெவல் எல்லாம் ரெடி ஆகிட்டு இறக்கி எடுப்போம். வாழை மீன் குழம்பு எல்லாமே விட்டு நான் கூட்டிட்டேன். இதுக்கு வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு உப்புத்தூடு எல்லாம் போட்டு புளியும் விட்டு எல்லாமே செய்தாச்சு. அப்படியே கொதிச்சு வரட்டும் எங்களுக்கு. நாங்கள் இப்போ சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். சாப்பிட்டு பிறகு நான் சாப்பிட்றதுக்காக வத்தாப்பழம் பட்டுறேன். இந்த வெயிலுக்கு ஒரே வத்தாப்பழம் தான் விருப்பமாக கிடக்கு. கொஞ்சம் எனக்கு சூடாக இருக்கணும், அது நல்லா இருக்கும் சாப்பிட. சாப்பாடு இப்போ ரெடி பண்ணுவோம். கத்திரிக்காய் பாற்கறி முட்டை மீன் பொரியல். எங்களோட சமையல் எல்லாம் முடிவடைஞ்சு இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அதோட எங்களோட குட்டி தம்பியின் அப்பா இன்றைக்கு வந்திருக்கிறேன். அவருக்கு பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாள் பின்னேரம் தான் கொண்டாட போகிறோம். அவர் இன்றைக்கு எங்களோட மதிய உணவுலையும் கலந்துருக்கிறார். குட்டி தம்பி எங்கே போட்டாருன்னா அவர் டியூஷனுக்கு போயிட்டார். அதனாலே அப்பா வந்து கலந்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய இதில். நாங்கள் அப்பா இன்றைக்கு சாப்பிட்றோம். லெவல் மற்றது இந்த ரைஸ் போட்டு அதோட நாங்கள் மீன் குழம்பு மீன் பொரியல் கத்திரிக்காய் வெள்ளைக்கறி எல்லாம் வச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். சாப்பாடு எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். பாய்.